விஜயகாந்த் நாட்டிலே இல்லை, எங்க இருக்காருன்னே தெரியல. ஊடகத்துல பேச விட மாட்டேங்கிறாங்க, அவரை ஊடகத்துல பேச விட மாட்டேங்கிறாங்க. அவரை முதலமைச்சராக்கி நீ என்ன சாதிக்க போற? அறிவா இருந்தவன், நீ எல்லாம் படிச்சவங்க, நல்ல பண்புள்ளவங்க. உலகத்துல தமிழன்னா அறிவா இருந்தவன் அர்த்தம். உனக்கு விஜயகாந்த் முதலமைச்சரா இருந்த நாட்டாண்டா எல்லா தமிழனும் தூக்கு போட்டு தொங்க வேண்டியதான், தீ குளிச்சு சாக வேண்டியதான். தமிழனின் தன்மானத்துக்கு இழுக்கு இல்லையா? யாரா வேண்டும்? படிக்காத மேதையா உன் பாட்டன் காமராஜ் எப்படி ஆச்சான்டான்? எவ்வளவு பெரிய பண்பாளன், எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி, எப்படிப்பட்ட ஆளு, எப்படி உடனே முடிவெடுக்கிற ஆற்றல் கொண்டவன். அந்த மாதிரி ஒரு முடிவு இந்த விஜயகாந்துக்கு யாரோட கூட்டணி வைக்கிறதுங்கிறதுக்கே 6 மாசம் ஆயிருக்கு. இதே மக்கள் நல கூட்டணியோட நீ முடிவெடுத்து கூட்டணி வைக்கிறதா இருந்தா, இந்த மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் 2 மாசத்துக்கு முன்னாடி உங்க வீட்டுல வந்து அலுவலகத்தை வந்து சந்திக்கும் போது உங்களோட கூட்டணின்னு சொல்லியிருக்கணுமா? சொல்லியிருக்க கூடாது. பிரகாஷ் ஜவடேகர் பாரதிய ஜனதாவினுடைய மூத்த அமைச்சர்ல ஒருத்தர் வரும்போது இல்ல நான் மக்கள் நல கூட்டணிக்கு போறேன் சொல்லியிருக்கணுமா? சொல்லியிருக்க கூடாது. இல்ல என்னைய முதலமைச்சரா ஏற்றுக்கொண்ட எவன் வர்றானோ அவனோட கூட்டணி சொல்லியிருக்கணுமா? சொல்லியிருக்க கூடாது. எல்லா பக்கமும் பேரம் பேசி சீட்டுக்கும் நோட்டுக்கும் அலைஞ்சு திமுகவோட போகாத, உனக்கு எவ்வளவு கொடுத்தவன்ட்ட வாங்கிட்டு கம்மனு இருந்துட்டேன். அது கூட தெரியாத முட்டாப்பை மக்களானாங்க. உங்கள்கிட்ட நாட்டை கொடுத்துட்டு காந்தி பிரதமரா இருக்கும்போது நாடு இப்படியா இருந்தது, பெரியார் முதலமைச்சரா இருக்கும்போது நாடு இப்படியா இருந்ததுன்னு பேசுறவன்ட்ட நாட்டை கொடுத்துட்டு நாங்க பிச்சைக்கரப்பை மக்களையவா? மதுரை மாநாட்டில் பேசுறாரு பகத்சிங் 22 வயசுக்குள்ள திருமணமாகி சின்ன வயசுல செத்து போயிட்டாருன்னு. அந்த பகத்சிங் கோஷ்டி தான் உன்னோட சிஞ்சா கடிச்சுக்கிட்டு தெரியுது.